எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டில் நிப்பட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போது நிப்பட்டுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப்பு கடலைக்கொட்டை சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி வறுத்துட்டு மேலே இருக்க தோல் எடுத்துட்டு பருப்பு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உடைச்ச கடலை 1/4 கப்பு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டான்றவங்க விட்டுருங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உப்பு காரப்பொடி எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகாது. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கணுங்க. சூடாக ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு வரும் நிப்பட்டுக்கு, இல்லைனா வராது. மாவு எண்ணெய் எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நிப்பட் எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்துட்டு நிப்பட் தட்டுறதுக்கு கீழே பார்சல் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பால் சைஸ்க்கு உண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கவர் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், திக்னஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நிப்பட்டுக்குன்னு ஆல்ரெடி எண்ணெய் வச்சுட்டேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா இது உள்ளே விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இந்த நிப்பட் வந்து ஒரு சைடு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், இது வந்துட்டு ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நிப்பட் வந்துட்டு 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா நிப்பட்டும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நிப்பட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.